अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. ஆண்டாள் தன்னை ஒரு கோபிகையாக பாவித்துக் கொண்டு நோன்பு நோற்க தலைப்பட்டாள். தன்னுடைய தோழியர்களை எல்லாம் எழுப்பிக் கொண்டு கண்ணபிரானுடைய திருமாளிகைக்கு செல்லுகிறாள். அங்கே கண்ணபிரானிடத்திலே சில பிரார்த்தனைகளை செய்கிறாள். தனக்கு என்ன வேண்டும் என்பதை தெரிவிக்கிறாள் என்று நாம் அந்த திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தத்திலே பார்த்து வருகின்றோம். அதிலே கீழே 25வது பாசுரத்திலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் என்று இரண்டையும் தெரிவித்தாள். உன்னை என்னால் உன்னையே நாங்கள் விரும்பி வந்தோம், ஆனால் இந்த நோன்புக்கு அங்கமான பறை என்பதை நீ தருவாயானால் அதையும் பெற்று போகிறோம் என்பது போலே சில வார்த்தைகளை சொன்னாள். உடனே கண்ணபிரான், அவ்வளவுதானா உங்களுக்கு வேண்டியது? பறை என்பது ஒன்றே ஒன்றுதானா? இன்னும் என்ன வேண்டும் உங்களுக்கு என்று கேட்கிறான். அப்படி கேட்கின்ற பொழுது அவனுடைய அந்த திருமேனி அழகு, அதாவது இந்த கோபிகைகளிடத்திலே கண்ணபிரான் அன்பே வடிவெடுத்தவனாக நிற்கின்ற அந்த நிலை, அவனுடைய எளிமை, இவை இரண்டையும் பார்த்தார்களாம். உடனே அவனை பார்த்து 2 சொற்களாலே அவனுடைய தன்மைகள் அத்தனையும் தெரிவித்து விடுகிறாள். 26வது பாசுரத்திலே ஆலே மணிவண்ணா மாறுகள் நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்தொன் பாஞ்ச சன்னியமே போல்வனங்கள் போய்ப்பாருடையனவே சாலப் பெரும்பறையே வல்லான் நிகழ்ப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆதி நிலையாய் அருளேலோரம்பாவாய். முதலிலே கண்ணனை பார்த்தவுடனே அவனை மாலே என்று அழைக்கின்றார்கள். மால் என்ற சொல்லுக்கு தமிழ் நிகண்டுக்களிலே 3 விதமான பொருள்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மால் என்றால் கருமை என்று ஒரு பொருள், பெருமை என்று ஒரு பொருள், மையல் அதாவது அன்பு என்று ஒரு பொருள் என்று 3 பொருள் சொல்லப்படுகிறது. இந்த 3மே கண்ணனுக்கு உண்டாகையினாலே அவனை மாலே என்கிறார்கள். மால் என்றால் கருமை நிறத்தை உடையவன், அதனாலே என்றோ அவனுக்கு கிருஷ்ணன் என்றே பெயர் ஏற்பட்டது. ஆகையினாலே கருமை நிறத்தை உடையவன். அதற்கு மேலே அவனுடைய பெருமை எல்லையில்லாத பெருமை. வேதங்களும் கூட வேதாக வேதம் வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் என்று அவனுடைய மகாத்மா என்று அவனை சொல்லுகின்றது. மிகவும் உயர்ந்தவனான பரமாத்மா. ஆகையினாலே அவனுக்கு பெருமை உண்டு. அடுத்தபடியாக அன்பு என்னால் அடியவர்களிடத்திலே அவன் அன்பே வடிவெடுத்தவன். இத்தனை நேரம் இந்த கோபிகைகள் எல்லாம் தங்களுக்குத்தான் கண்ணபிரானிடத்திலே அன்பு என்று நினைத்துக் கொண்டிருந்தார்களாம். ஆனால் இப்பொழுது அவனை கண்முன்னாலே பார்த்தவுடனே அவன்தான் அன்பே வடிவெடுத்தவன் என்பதை உணர்ந்து கொண்டு பார்த்து மாலே என்று இவர்கள் விண்ணப்பிக்கிறார்கள். மாலே என்றால் அன்பே வடிவெடுத்தவனே, அதாவது அன்பு வேறு அவன் வேறு என்று வேறுபடுத்தி காண முடியாதபடிக்கு அன்பு என்பது அப்படியே ஒரு உருவம் கொண்டு வந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல அவன் எழுந்தருளியிருந்தானாம். இந்த கோபிகளிடத்திலே தனக்கு இருக்கிற அன்பெல்லாம் தன்னுடைய அந்த திருமேனி தோற்றத்திலேயே தெரியும்படியா அவன் இருந்த அந்த நிகழ்வைத்தான் மாலே என்ற சொல்லாலே சொன்னார்கள். அடுத்தபடியாக மணிவண்ணா, மணி என்னால் நீலமணி என்று சொல்லலாம் அல்லது மாணிக்கம் என்று சொல்லலாம். எப்படி சொன்னாலும் ஒரு உயர்ந்த ரத்னம் அது. அதாவது நவரத்னங்களுக்குள்ளே ஒரு ரத்னம்
மணி என்று படுகின்றது. பெரியாழ்வாரும் கூட தம்முடைய திவ்ய பிரபந்தத்தை தொடங்குகின்ற பொழுதே மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா என்று தொடங்கினார் அல்லவா? அந்த வாசனையாலே அவருடைய திருக்குமாரியான ஆண்டாளும் கண்ணபிரானை நேரே சேவித்த பொழுது மணிவண்ணா என்று சொல்லுகின்றார்கள். இந்த மணி என்னால் ஒரு உயர்ந்த ரத்தினம். அது அதனுடைய மதிப்பு அறியாதவன் கையிலே கிடைத்தால் அவன் என்ன செய்வான்? அதை அற்ப விலைக்கு விற்று விடுவான். அதனுடைய மதிப்பு அவனுக்கு தெரியாது. எவன் என்ன கொடுக்கிறானோ ஒரு உயர்ந்த மாணிக்கத்தை எடுத்துக்கொண்டு ஒன்றுமே தெரியாதவன் கடைத்தெருவுக்கு போய் இது எவ்வளவு கிடைக்கும் என்று கேட்டான். உடனே அவனுடைய கையில ஒரு 1000 ரூபாய் கொடுத்தால் அடடா 1000 ரூபாயா என்று அதற்கே மகிழ்ந்து போகிறானாம். ஆனால் அதனுடைய மதிப்பு அறிந்தவன் என்ன செய்கிறான்? அது உண்மையான விலை, அதற்கு 1,00,000 ரூபாய் என்றால் அது 1,00,000 ரூபாய்க்கே விற்கிறான். அவன் மதிப்பு அறிந்தவன். ஆனால் மற்றொருவன் என்ன செய்கிறான்? 1,00,000 ரூபாய் கொடுத்து மாணிக்கத்தை வாங்கி கொண்டவன் அதை மற்றொருவருக்கு விற்காமல் தானே அதை ஆபரணமாக பூண்டு தானே அனுபவிக்கின்றான் என்று மதிப்பு அறியாதவன் கையிலே அற்ப விலைக்கு மாறி, மதிப்பு அறிந்தவன் கையிலே சரியான விலைக்கு மாறி, ஆனால் உயர்ந்த ஒரு வியக்தியினிடத்திலே அது விலைக்கு மாறாமல் அனுபவத்திற்காக கொள்ளப்பட்டது. அதுபோலத்தான் பகவானும் அவனுடைய பெருமையை அறியாதவர்கள் அவனிடத்திலே அற்ப பயன்களை பெற்று கொண்டு போய்விடுகிறார்கள். அவர்கள் எனக்கு ஒரு வீடு வேண்டும், எனக்கு செல்வம் வேண்டும், எனக்கு பிள்ளை வேண்டும், அற்ப பயன்களை கேட்டு அகன்று விடுகிறார்களாம். ஆனால் உயர்ந்த சில ஞானிகள் அவர்கள் தவம் செய்து எங்களுக்கு அஷ்டசித்தி வேண்டும், சொர்க்கம் வேண்டும் என்று இப்படி உயர்ந்த பலன்களை பெறுகிறார்கள். ஆனால் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் போன்ற உயர்ந்த வியக்திகள் அவர்கள் எம்பெருமானை வேறொரு பயனுக்கு ஆளாக்காமல் அவனை அனுபவிப்பதையே தங்களுக்கு பயனாக கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே அந்த மணியினுடைய தன்மை அத்தனையும் இவனிடத்திலே இருக்கிறபடியினாலே இவனை மணிவண்ணா என்று அழைத்தார்கள். உடனே கண்ணன் கேட்டான், அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் எதற்காக வந்தீர்கள் என்று கண்ணன் கேட்டானாம். உடனே இவர்கள் சொல்லுகிறார்கள், மார்கழி நீராடுவான், மார்கழி நீராட்டம் என்பதற்காக வந்தோம் என்று சொன்னார்களாம். உடனே கண்ணன், மார்கழி நீராட்டமா? அது எந்த சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்க, மேலையார் செய்வனகள். மேலையார் செய்வனகள் என்றால் அது பெரியவர்களுடைய அனுஷ்டானம். இதற்கு சாஸ்திரத்தை தேடிக்கொண்டு போக வேண்டியதில்லை. பெரியவர்கள் எதை செய்திருக்கிறார்களோ அதை நாமும் செய்வதற்கு நாம் ஒரு புத்தகத்தை பார்க்க வேண்டியதில்லை. எத் எத் ஆச்சரத்தி சிரேஷ்டா தத்ததேவ இதரஹா ஜனஹா என்று பெரியவர்கள் எதை அனுஷ்டிக்கிறார்களோ அதை பின்பற்றுவதுதான் நம்முடைய கடமை. முன்னோர்கள் இதை அனுஷ்டித்திருக்கிறார்கள், ஆகையினாலே நாங்களும் இதை செய்கிறோம் என்று சொன்னாராம். உடனே சரி, அதற்கு என்ன வேண்டும் என்று கேட்க உடனே சொல்லுகிறார்கள், வேண்டுவன கேட்டியேல். அதிலேயும் கூட அவர்கள் எந்த அளவாக சொல்லி இருக்கிறார்களோ அந்த அளவாகத்தான் நான்கிறோம். சாஸ்திரத்திலே கூட எத்தனையோ சொல்லி இருந்தாலும் பெரியவர்கள் எந்த அளவாக சொன்னார்களோ அந்த அளவாகத்தான் நான் செய்ய வேண்டும். அதையும் இங்கே வேண்டுவன கேட்டியேல் என்று சொல்லி இந்த நோன்புக்கு வேண்டுவனவாக சில பொருள்களை இவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். என்ன வேண்டும் என்று கேட்டால் முதலிலே சங்கு வேண்டும். நோன்பிலே நாங்கள் ஊதுவதற்கு சங்கு வேண்டும். அந்த சங்கு எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன உன் பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சசன்னியமே போல்வன சங்கங்கள். உலகையெல்லாம் நடுங்கும்படியாக செய்யும்படியாக அப்படி பெரிய முழக்கத்தை எழுப்பக்கூடிய உன்னுடைய பாஞ்சசன்யம் என்ற சங்கு இருக்கிறதே, அது போன்ற சங்கு, அதுவும் ஒன்றல்ல இரண்டல்ல பல சங்குகள் எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னான். அது மட்டுமில்ல, போய்ப்பாடு உடையனவே சால பெரும்பறையே என்று மிகவும் பெரியதாய் விசாலமாயிருக்கக்கூடிய பறைகள் எங்களுக்கு வேண்டும். அதற்கு மேலே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பார் கோல விளக்கு கொடி என்னால் அந்த முன்னாலே எடுத்துக்கொண்டு போகக்கூடிய கொடி, விதானம் என்னால் மேல்கட்டு, மழை வெயில் இவற்றிலிருந்து தடுப்பதற்காக இருக்கக்கூடிய குடை போன்ற ஒரு பொருள், அதுதான் விதானம். இவை அத்தனையும் வேண்டும் எங்களுக்கு என்று சங்கங்கள், சால பெரும்பறை, பல்லாண்டு இசைப்பார், கோல விளக்கு, கொடி, விதானம் என்று இன்ன பிற பொருள்கள் அத்தனையும் எங்களுக்கு வேண்டும் என்று இவர்கள் அந்த நோன்புக்காக வேண்டும் என்று இவர்கள் கேட்டார்களாம் அந்த கண்ணபிரானை பார்த்து. உடனே கண்ணபிரான், இவை அத்தனையும் கொடுப்பதற்கு எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் எப்படி தெரிந்து கொண்டீர்கள்? நீங்களோ அதிகமான வஸ்துக்களை கேட்கிறீர்கள், அதுவும் சங்கு என்றால்
ஒரு சங்கல்ல பல சங்கங்கள் கேட்கிறீர்கள், பல பறைகள் என்று இப்படியெல்லாம் கேட்கிறீர்களே, இத்தனையும் கொடுப்பதற்கு எனக்கு வல்லமை உண்டோ என்று கேட்க, உடனே அவனை பார்த்து ஆலின் இலையாக ஆயருள், அப்பா அகடித கடனா சமர்த்தன் அல்லவா நீ, செயற்கரிய செய்பவனாயிற்றே நீ, பெரிய உலகங்களை எல்லாம் உன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்துக் கொண்டிருந்து ஒரு சிறிய ஆலந்தளிரிலே ஒரு சிறிய குழந்தையாயிருந்து எல்லாவற்றையும் நீ அடக்கி கொண்டாயல்லவா, பெரிய வஸ்துக்களை எல்லாம் சிறிய வயிற்றுக்குள்ளே அடக்கின உனக்கு செய்ய முடியாதது ஒன்று உண்டோ? ஆயினாலே ஆலி நிலையாய், அது மட்டுமல்ல அந்த ஆலந்தளிர் எங்கே இருந்தது, எல்லாம் வயிற்றுக்குள்ளே போய்விட்டது என்று சொன்னால் அந்த ஆலந்தளிர் எங்கே இருந்தது என்றால் அந்த ஆலந்தளிருக்கும் இவனே ஆதாரமாக இருந்தான் அல்லவா. இப்படிப்பட்ட செயற்கரிய செயல்களை எல்லாம் செய்த நீ எங்களுக்கு நாங்கள் வேண்டிய பொருளைத்தானா உன்னாலே தர முடியாது, நீ கொடுக்க வேண்டும் என்று அவனை பார்த்து கேட்பதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. ஆனால் இந்த பாசுரத்திலே சொல்லப்பட்ட சங்கம், பறை, அந்த பல்லாண்டிசைப்பார், விளக்கு, விதானம் முதலியவை நோன்புக்கு உண்டா என்று கேட்டால் நோன்புக்கு உண்டோ இல்லையோ, எம்பெருமானுடைய அர்ச்சாவதாரம் கோவில்களிலே அவன் எழுந்தருளிருக்கிற எம்பெருமான் அவன் புறப்படும் பொழுதோ அங்கே சங்கம் ஊத வேண்டும், பறை அடிக்க வேண்டும், அவனுக்கு பல்லாண்டு பாடுவார் வேண்டும். அதே போல அங்கே கோல விளக்கு என்ன, அவனுக்கு விதானம் என்ன, இவை அத்தனையும் வேண்டும். அதனால்தான் அந்த வடபத்திர சேனனான எம்பெருமானையே பார்த்து ஆலிநிலையாய் என்று அந்த திருவில்லிபுத்தூரிலே எழுந்தருளிருக்கின்ற அந்த வடபத்திர சேனன் அவனுடைய புறப்பாட்டிற்கு வேண்டிய பொருள்களாகவே இவற்றையெல்லாம் ஆண்டாள் கேட்கிறாள் என்று இதனுடைய உட்பொருள் அமைந்திருக்கிறது. இன்னும் இந்த அனுபவம் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம்.